மக்களே, என் பேர் கபில். 2019 டிசம்பர் மந்த் வந்து யாராலுமே வந்து மறக்க முடியாது. ஏன் மறக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்ச கொரோனா நோய் தொற்று வந்து ஸ்டார்ட் ஆனதுங்க. ஸோ சைனாவில் யுஹான்ற ஒரு நகரத்தில் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆனது. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனதுன்னு இன்னமும் வந்து யாராலுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படியேப்பட்ட ஒரு வைரஸ் வந்து பல லட்சம் பேர்த்த வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கோடி கணக்கில் வந்து இந்த உலகத்தில் மக்களை வந்து சாகடிச்சது இந்த நோய் தொற்று. இப்போ இதை பற்றி ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து கோவிட் ஷீல்டு இருக்குல்லங்க. ஸோ கோவேக்சின் கோவிட் ஷீல்டு வந்து நமக்கு வந்து தடுப்பூசி, சரிங்களா? ஸோ கொரோனா டைமில் வந்து இந்த தடுப்பூசி வந்து எல்லாருமே போட்டிருந்திருப்போம். ஸோ நீங்களும் சரி நானும் சரி இந்த போட்டிருந்திருப்போம். இந்த பர்டிகுலராக இந்த கோவிட் ஷீல்டு இருக்குல்லங்க. ஸோ இந்த கோவிட் ஷீல்டுனால வந்து உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் இருக்குல்லங்க. ஸோ அஸ்ட்ராஜெனகா தான் வந்து இந்த கோவிட் ஷீல்டை வந்து தயாரித்தாங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்து ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. ஸோ லேட்டரான் வந்து அதை பற்றி நம்ம படித்து பார்க்கக்குள்ள ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியுங்க. ஸோ 2 இயர்ஸ் லாக்டவுன், சரிங்களா? எங்கேயுமே போக முடியல. அப்புறம் வந்து வெளியே போய்ட்டு வந்தால் கை கழுவணும். இந்த மாதிரி வந்து 2 வருடமும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்து நிறைய பேர் வந்து காலேஜ் போக முடியாமல் ஸ்கூல் போக முடியாமல் எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே வந்து எல்லாமே வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஃப்டர் தட் கொரோனாக்கு முன்னாடி வரையுமே எல்லாருமே வந்து இந்த ஆன்லைனே வந்து விரும்பலைங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆஃப்லைனில் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஆஃப்லைன்லாம் போயிட்டு இருந்தாங்க. கொரோனாக்கு அப்புறம், சரிங்க, ஸோ 2019 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல, சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு வைரஸ், இது வந்து சைனாலே வந்து அழிஞ்சிரும்னு நினைச்சாங்க. சைனாவில் பரவ ஆரம்பித்த வைரஸ் வந்து படிப்படியாக வந்து உலகம் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சதுங்க. ஸோ அமெரிக்கா, அப்புறம் யூஎஸ், அதுக்கப்புறம் ஜப்பான், அதுக்கப்புறம் வந்து இந்தியா, அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான், எல்லா நாட்டிலையுமே வந்து கோவிட்-19 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொரோனா 19 நோய் தொற்று வந்து உலகம் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சதுங்க. இதனால வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்ம லாக்டவுன்லேயே வந்து கழிச்சிட்டோம். இதுக்கு வேக்சின் தயாரிக்கணும்னு சொல்லிட்டு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, சரிங்க. ஸோ தயாரிக்க ஆரம்பிச்சாங்க, உடனே ஆரம்பிச்சாங்க. பட் வந்து அது வந்து வேக்சின் வந்து தயாரித்து முடிக்க வந்து எப்படி வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கோவிட் ஷீல்டு தாங்க ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க, கோவிட் ஷீல்டு. ஸோ 2021 ஜனவரி 1 வந்து எல்லாத்துக்குமே இந்தியாவில், நான் பர்டிகுலராக வந்து நான் இந்தியாவில் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து போட ஆரம்பிச்சாங்க இந்த கோவிட் ஷீல்டை. அதுக்கப்புறம் வந்து 2 டேஸ் கழிச்சு வந்து கோவேக்சின் இன்னொரு வேக்சின் வந்து கண்டுபிடிச்சாங்க, சரிங்க. ஸோ அதையும் வந்து எல்லா மக்களும் வந்து போட ஆரம்பிச்சாங்க. பர்டிகுலராக வந்து மத்திய அரசே வந்து இந்த 2 வேக்சினும் நீங்கள் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தினாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நானும் போட்டிருக்கேன், சரிங்க. ஆக்சுவலாக வந்து 2 யூஸுமே நான் போட்டிருக்கேன். கோவேக்சின் கிடையாது, கோவிட் ஷீல்டே வந்து இந்த 1 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து அந்த இது மாதிரி போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி கோவிட் வேக்சினும் வந்தது, அது வந்து நிறைய பேர் நீங்கள் போட்டுருந்துருப்பீங்க. இப்போ அந்த கோவிட் ஷீல்டுனால வந்து நிறைய பேருக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, மாரடைப்பும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோவிட் ஷீல்டு போட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து இந்த வேக்சின்லாம் நிறைய பேர் போட்டு இளைஞர்கள் நிறைய பேர் வந்து மாரடைப்புனால உயிரிழந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்தது. அதுக்கும் இந்த கோவிட் வேக்சின் கோவிட் ஷீல்டுக்கும் ஏதாவது வந்து சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த மாதிரி வந்து மெடிக்கல் நீங்கள் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க, சரிங்களா? அவங்க அறிக்கையில் இருக்கிறது அப்படியே வந்து 100% உண்மையாக இருக்கும். அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ மேபி வந்து பக்க விளைவுகள் ஏற்படுத்தும், தீவிரமாக கூட ஏற்படுத்துறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் ஷீல்டை வந்து தயாரிச்சாங்களா, ஸோ இந்த கோவிட் வேக்சின் கிடையாது, இந்த கோவிட் ஷீல்டை தயாரித்த கம்பெனி இருக்குல்ல, ஸோ அஸ்ட்ராஜெனகா, அந்த கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டு ஒரு 15 ஒரு 30 நாள், அதாவது ஒரு 1 மந்த்துக்கு தாங்க அந்த பக்க விளைவுகள் ஏற்படுத்துமா. அது வந்து இந்த பாடி வந்து ரொம்பவே வந்து சிவியர் கண்டிஷனில் இருக்கும்ல. ஸோ இம்யூனிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தால் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்புல வந்து ஏதாவது சுகர் இருக்கலாம், இல்லை வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், அப்புறம் வந்து டிபி பேஷண்ட், இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்டுங்களுக்கு தான் இது வந்து ரொம்பவே வந்து ஆபத்தானது. மற்றபடி உங்கள் உடம்பு வந்து ரொம்பவே வந்து நார்மலாக இருக்குது, ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிட் ஷீல்டுனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த தயாரித்த கம்பெனி நிறுவனம் வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தாங்க. மேபி வந்து இப்போ இறந்தவங்க வந்து ஆல்ரெடி வந்து உடலில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இறக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அறிக்கை மூலமா வந்து இந்த கோவிட் ஷீல்டு போட்டாங்களா, ஸோ இந்த கோவிட் ஷீல்டு வேக்சின் போட்டவங்க நிறைய பேர் மக்கள் வந்து பயத்தில் இருந்தாங்க. 1 வீக்காக வந்து இதை பற்றி வந்து சமூக ஊடகத்திலே வந்து நிறைய பேர் வந்து பொய்யா வந்து செய்திகள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் படித்து பார்க்கக்குள்ள வந்து இந்த மாதிரி விஷயம் தான், அதாவது கோவிட் ஷீல்டு நீங்கள் போட்டு வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தாங்க அதோட எஃபெக்ட் இருக்குமா. நாம் போட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ 2021 போட்டிருந்திருப்போம், 22, 23, இப்போ வந்து 24 கோயிங், சரிங்களா? ஆன்கோயிங் 24ல் பாதி மே மாதம் வந்துருச்சு, சரிங்களா? ஆல்மோஸ்ட் வந்து
பாதி முடிஞ்சிருச்சு. இனிமேட்டுக்கும் இந்த கோவிட்னால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாது. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் இருக்கலாம். ஸோ மக்கள் வந்து அச்சத்தோடு இருந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த பயத்தினால வந்து உங்களுக்கு வருமே தவிர இந்த கோவிட் வேக்சின் கோவிட்ஷீல்டுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு 100% வந்து அடித்து வந்து சொல்கிறாங்க. பட் வந்து இது ப்ரிகாப்ஷன் தான். சரிங்க, ஒரு வேக்சின் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து எதாக இருந்தால் நம்ம வந்து வேக்சின் தான் போடுறோம். இப்போ நாய் கடிச்சாலும் நம்ம ஒரு வேக்சின் தான் போடுறோம். எதாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து வேக்சின் தான் உதவுது. அதனால் வந்து எல்லா வேக்சினுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக இப்போ வந்து ஒரு நாய் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டாக் பைட் பண்ணுது, நீங்கள் போயிட்டு வந்து வேக்சின் போடுறீங்க. வேக்சின் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சடனாக வந்து உங்களுக்கு வந்து அடிப்படுது, நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இந்த வேக்சின் போட்டனால தான் எனக்கு அடிப்படுதுன்னு சொல்லுவீங்களா? ஸோ அப்படிலாம் கிடையாது இல்லை. ஆல்ரெடி வந்து உங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளத்தால் வந்திருக்குமே தவிர இந்த வேக்சின் போட்டதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? ஸோ இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிஷீல்டை வந்து தயாரிச்சாங்களே, ஸோ அந்த நிறுவனமும் வந்து அஃபிஷியலாக வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ இதனால் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆல்மோஸ்ட் வந்து 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. சரிங்க, ஸோ 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இனிமேட்டுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் சொல்லலாம், சரிங்களா, ஸோ கோவிஷீல்டு போட்டதுக்கப்புறம் கோவிட் வேக்சின் போட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் உயிரிழந்தாங்களே, ஸோ மேபி வந்து அவங்க பாடி வந்து வீக்காக இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கலாமே தவிர இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஆக்சுவலாக வந்து 4 வேக்சின் வந்து நம்ம கோவிட் டைமில் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ 4 வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. கோவிட்ஷீல்டு, கோவிட் வேக்சின், அதுக்கப்புறம் வந்து ஸ்பூட்னிக், அப்புறம் வந்து கோப்ரோவேக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 4மே வந்து அதே இயர். இப்போ வந்து 1 Jan 2021 வந்து கோவிட்ஷீல்டு ஃபஸ்ட்டு கோவிட்ஷீல்டு தான் வந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து 2 days கழிச்சு 3rd January வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கோவிட் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மே மாதம் வந்து ஸ்பூட்னிக். சரிங்களா? ஸோ ஸ்பூட்னிக் வின்னு நினைக்கிறேன், VOXO ஒரு சம்திங், அது வந்து ஒரு வேக்சின் தான். அது வந்து கோவிடுக்கு போடுற வேக்சின் தான். அதுக்கப்புறம் அதே இயரில் டிசம்பர் மந்த் வந்து கோப்ரா வேக்சின் சொல்லிட்டு ஒரு வேக்சின் வந்து தயாரித்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கம்பெனி தயாரிச்சுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேறு கம்பெனி தான் தயாரிச்சது. இந்த கோவிட்ஷீல்டு இந்த கோவேக்சினுமே தான் சேர்ந்து ஒரே கம்பெனி தயாரித்தாங்க. இப்போ நிறைய இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்தி பரவும். கோவேக்சின் போட்டவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஜாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி கோவிட்ஷீல்டு போட்டவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து சோகமாக இருக்க மாதிரி நீங்கள் யூடியூப்ல எடுத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் போனாலும் வந்து மீம் பேஜ் எல்லாமே வந்து இதை தான் வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இதனால இந்த கோவிட்ஷீல்டு போட்ட மக்கள் எல்லாமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நானும் கோவிட்ஷீல்டு தான் போட்டிருக்கேன். சரியா? ஆக்சுவலாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவேக்சின் போட்ட பீப்புள்ஸ்க்கு வந்து ஃபீவர் வரல. அதே கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து அடுத்த வந்து ஃபீவர் வரும், பயங்கரமாக வந்து ஃபீவர் வரும், ரொம்பவே வந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஃபீவர் வரும் கோவிட்ஷீல்டு போட்டவங்களுக்கு. இதனால இந்த வேக்சின் வந்து இந்த மாதிரி வேக்சின் போட்டு அடுத்த நாள் வந்து ஃபீவர் வந்தால் தான் நமக்கு வந்து நிறைய அதாவது இந்த வேக்சின் வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து யாரோ வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து எல்லாருமே வந்து கோவிட் வேக்சினுக்கு பதிலாக கோவிட்ஷீல்டு போட ஆரம்பிச்சாங்க. இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த கோவிட் வேக்சினே போட்டுருந்துருக்கலாமே, எது கோவிட்ஷீல்டு போட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் பயப்படுற அளவுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்து சொல்லிட்டாங்க. ICMR அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிஷீல்டு தயாரித்த நிறுவனம் இருக்குல்ல, AstraZeneca, அந்த நிறுவனமும் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பயப்பட வேணாம். இந்த வேக்சின் போட்டு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளே தான் அந்த பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். உங்கள் பாடி வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அதுவும் ஏற்படுத்தும், இல்லைனா வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ வந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமான்னு சொல்லிட்டு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இதுவரை ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தலாம். இப்போ ஏதோ ஒரு இதில் வந்து நமக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஏதோ ஒரு தவறுதால ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு பயப்படணும். ஸோ பயப்பட தேவையில்ல. ஸோ எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும். உங்கள் பாடி வந்து ஹெல்த்ஃபுல் கண்டிஷனாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். ஒருத்தெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து கோவிட்ஷீல்டு போட்டால் நான் வந்து பக்க விளைவுகள் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு இது வந்து எப்பயும் வந்து அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக 2021 வந்து கோவிட்ஷீல்டு போட்டால் பக்க விளைவுகள் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அப்பயே வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. அந்த அறிக்கை வந்து அப்போ வந்து அறிக்கை. சரிங்க? ஸோ அப்போ வந்து ஒரு 2 மந்த்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். பாடி வந்து வீக்காக இருக்கவங்களுக்கு மட்டும். சரிங்களா? பாடி வந்து ஹெல்த்ஃபுல் கண்டிஷனாக இருக்க, இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த பக்க விளைவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து அது பரவும், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பரவும், எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ கோவிட்ஷீல்டு போட்டவங்க எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து ஆன்லைனில் வந்து இதை வச்சு மீம் போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து யூடியூப் சேனல் வந்து நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுத்தாலுமே வந்து மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் வந்து அந்த பயம். சரிங்களா? ஸோ ஒருவேளை ஆகிருமோ. சரிங்களா? என்னதான் வந்து நம்ம உடம்பு வந்து ஹெல்ப்ஃபுல் கண்டிஷனாக இருந்தாலுமே வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்ல, ஐயோ நடந்துருமோ, கோவிட்ஷீல்டு போட்டு நமக்கு எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் ஃபீவர் வரலாம். ஃபீவர் வந்து ரொம்ப வந்து ஃபீவர் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அது மூலயமா தான் வந்து உங்கள் பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர
கோவிஷீல்டுனால எதுவுமே பாதிப்பு ஏற்படுத்தாது. சரிங்களா? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இதை தான் நான் வந்து உங்களுக்கு நான் கன்வே பண்ண விரும்பல. கோவிட்னால எந்த ஒரு உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க, ஐசிஎம்ஆரும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கோவிஷீல்டு தயாரித்த இந்த நிறுவனம் இருக்குல்ல, ஸோ அஸ்ட்ராஜெனகா அந்த கம்பெனியும் வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ கொரோனா முடிஞ்சு இப்போ தான் வந்து நம்ம வந்து நார்மல் லைஃபுக்கு வந்திருக்கோம். 2019, 2021, 22, 23, 24 5 இயர்ஸாக வந்து கொரோனா முடிஞ்சு இப்போ நார்மலைசேஷன் வந்திருக்கும். திரும்ப வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோவிஷீல்டு போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து பயந்துட்டு இருக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கமெண்ட் பண்ண கூட வேணாம், ஷேர் பண்ணிடுங்க. அதிக பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், ஒரு அவேர்னஸாக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான டாப்பிக்கோட இந்த கேடி டாக்ஸ் கபில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லெட்ஸ் சில், டாடா பை, see you guys.